Yes. So the next question, Unit 6, Physiology Question Bank. Question Bank வந்து நார்மலா ஆல்ரெடி உங்ககிட்ட கொஸ்டின் பேங்க் இருக்கு. அதுல இருந்தா ஒரு 50 கொஸ்டின் 55 கொஸ்டின் கேட்டிருக்கேன். சரியா? நான் டக்கு ஆன்சர் சொல்றேன். இதுல வேற ஏதாவது டவுட் இருந்தா மட்டும் பிறகு கேளுங்க, பாத்துக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிசியாலஜி ஃபுல்லா, ஏன்னா அடுத்து நீங்க பிசியாலஜி தான் நம்ம டெஸ்ட் வைக்க போறோம். அவை இதுவும் ஃபுல் சிலபஸும் பிசியாலஜில வரக்கூடியதுதான். சி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன், பெப்சின். செகண்ட், கொஞ்சம் டைம் இல்லை சார், அதை கொஞ்சம் குயிக்கா போவோம். ரொம்ப லாஸ்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணாம இதுல டிஸ்கஸ் பண்ணா இன்னும் 1 மணி நேரம் மேல ஆயிரும். பட் அந்த அளவுக்கு இங்க தேவையில்லை, ஏன்னா கொஸ்டின் பேங்க் பாக். ஏன்னா இது நான் எடுக்கல, ஓப்பனா சொன்னா ஒரு 1000 கொஸ்டின்ல இருந்து டிஆர்பில என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குன்னு என் மைண்ட்ல தெரியுதோ அதை வச்சுட்டு அந்த கொஸ்டினா செலக்ட் பண்ணி டைப் அடிச்சிருக்கேன், அவ்வளவுதான். ஓகேவா? ஆல்ரெடி கொஸ்டினும் கொடுத்துட்டேன், ஆன்சரும் கொடுத்துட்டேன். அதுல இருந்து தான் டெஸ்ட் வச்சிருக்கேன். ஏன்னா இது கொஸ்டின் பேங்க்னு சொல்லும் போது அதையும் சில பேர் படிப்பீங்களான்னு தெரியல. படிச்சா மட்டும்தான் பெர்ஃபெக்டா ரிசல்ட் வரும். ஒவ்வொரு டாபிக் வைஸா எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டாபிக் வைஸா நீங்க படிச்ச உடனே கொஸ்டின் பேங்க்ல உள்ள கொஸ்டினை ஒர்க் அவுட் பண்ணணும், ஹோம்ஒர்க் பண்ணணும். அதுதான் ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் கலர். ஹோம்ஒர்க் பண்ணி அதுல உள்ள மிஸ்டேக் எல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டாதான் நான் வைக்கிற டெஸ்ட் பெஸ்டா இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சி. செகண்ட் கொஸ்டினுக்கு லாஸ்ட் ஆப்ஷன். இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது கொஸ்டின் வந்திருக்கும், பாத்துக்கோங்க. தேர்டு, அதாவது இது ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசர். சார் இது ரொம்ப முக்கியமானது, செகண்ட் கொஸ்டின். ஏன்னா அப்சார்ப்ஷன் சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்கா நியூ சிலபஸ்ல உண்டு. லாஸ்ட் ஆப்ஷன். அப்படி சிலபஸ் லைட்டா ஏதாவது முக்கியமா கவர் ஆனாலும் சொல்றேன். தேர்டுக்கு ஏ இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். ஃபோர்த், வூண்ட் ஹீலிங், இந்த விட்டமின்ஸ் வந்து சி. பி, ஆன்சர் வந்து பி, ஆனா விட்டமின் வந்து சி. இதுல என்ன மிஸ்டேக், இந்த மாதிரி கொஸ்டின்ல என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னு நான் OMRல ஷேர் பண்ணும்போது, இப்ப the wound healings are enhanced by the vitamin C. ஓகே, ஆன்சர் சின்னு ஞாபகம் வந்துடும். ஆனா அந்த ஆப்ஷன் எதுல இருக்கும்? பில இருக்கும். ஆனா நீங்க ஷேர் எங்க பண்ணுவீங்க? சில ஷேர் பண்ணிடுவீங்க. இது எரர், ஹியூமன் எரர். இந்த மாதிரி மிஸ்டேக் விடக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் சி விட்டமினை பி ஆப்ஷன்ல வச்சிருக்கேன். இது கேர்லெஸ்னால விடுறது, அப்படி விடக்கூடாது. அடுத்த 5வது கொஸ்டின் ஏ வந்து கரெக்டா மேட்ச் ஆகும். இதுவும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த ஹார்மோன்ல உள்ள என்ன டைப், சாரி என்சைம்ஸ்ல அது என்ன டைப்ல இருக்குது, புரோட்டீனா, கார்போஹைட்ரேட், லிபிட்ஸ்ல இருக்குதா, அந்த மாதிரி. ஸோ ஏ வந்து கரெக்டா மேட்ச் ஆகும். 5வது கொஸ்டின். 6 வந்து ஸ்க்ரோல் வால்ஸ். இது வந்து ஏ, இந்த ஸ்கோலிடான்ல வரும். இது ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே இது கொஸ்டின் வரும், இந்த கொஸ்டின். 7, ஜோன் டிக்ரீ, அதாவது மசில் கான்ட்ராக்ஷன் எந்த ஜோன் வந்து டிக்ரீஸ் ஆகும்னா ஹை ஜோன். பி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். சாரி, ஹை ஜோன் வந்து எதுல வருது? சி வருது. சி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். 7 வந்து சி. அடுத்து 8, டி டியூபுலின். மசில் கான்ட்ராக்ஷன்ல இருந்து நான் கன்ஃபார்மா சொல்றேன், டிஆர்பில ஒரு கொஸ்டின் வரும். சரியா? ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். மசில் கான்ட்ராக்ஷன், லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். சார் இது இந்த வரக்கூடிய டெஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அதாவது ஃபுல் போர்ஷன் ஆல்மோஸ்ட் கொஸ்டின் எடுத்து முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் இந்த ப்ரூஃப் மட்டும் பார்த்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு கொஸ்டினும் ரொம்ப ரசிச்சு எடுத்திருக்கேன் சார். டைம் கண்டிப்பா காணாது. 1 hour. நிறைய ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்கேன். மேட்ச் த ஃபாலோயிங் இருக்கு, ஸ்டேட்மெண்ட் இருக்கு. நீங்க அந்த நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா, ராங்கா, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நிறைய கொஸ்டின் எடுத்திருக்கேன். அதே மாதிரி சிம்பிள் கொஸ்டின் எடுத்திருக்கேன். ரொம்ப பேசிக்கா இருக்கும். சில பேர் அந்த ஏரியா படிக்க மாட்டாங்க, அந்த ஏரியாவிலையும் கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் நல்லா படிச்சா தான், ரொம்ப டாப்பா படிச்சிருந்தா 40 கிராஸ் பண்ணலாம் கண்டிப்பா. ஏன்னா இந்த ரிசல்ட் விட நான் அந்த 1ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த டெஸ்ட் ரிசல்ட் தான் நான் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ரிசல்ட். உங்களை எல்லாரும், ஈவன் நியூ அண்ட் ஓல்டு எல்லாருமே அதை எழுதுவாங்கல்ல, அதுக்காக சொல்றேன் நான். சரி, ரைட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. டைம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அடுத்த லொகேஷனை பார்த்தோம்ங்களா, இது வெஜினால இருக்கக்கூடியது. சி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். 9th one. 10th, the size of the filtration slits, அது சைஸ் வந்து டி, லாஸ்ட் ஆப்ஷன், இந்த கிளாமுலஸ்ல approximately. 11th one, சி. இது டிஆர்பிலே கேட்ட கொஸ்டின். 11th one, சி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். 12th கரெக்ட் ஆன்சர் வந்து ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன், ரிமூவல் ஆஃப் hydrogen carbon dioxide substrate, last option. 13, uremia, excess urea. A is the correct answer. 14, ultrafiltration. இதெல்லாம் கிளாமர் ஹைட்ரோஸ்டாட்டிக் பிரஷர் தான். B is the correct option. 14. 15, இது வந்து கிரியேட்டினின். அதாவது
நம்மளுக்கு யூரியா தெரியும். the person suffering from the muscular dystrophy. இது என்ன சார் மஸ்குலர் டிஸ்ட்ரோபி? 15th கொஸ்டின் பாருங்க. மஸ்குலர் டிஸ்ட்ரோபினாவே அதாவது மசில்ஸ்ல இப்ப புதுசா ஒரு புரோட்டீன் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது பேரு டிஸ்ட்ரோபின். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த இதுக்கு ரிலேட்டடா கூட உங்களுக்கு யாரு இந்த நடிகர் நெப்போலியனுடைய மகன் நீங்க நிறைய மீடியா எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த மகனுக்கு இந்த பிரச்சனை தான், மஸ்குலர் டிஸ்ட்ரோபி தான். இது வந்து ஹெரிடிட்டி டிசீஸ். இது ஒண்ணுமே செய்ய முடியாது. பிறக்கும் போதே இருந்தா அது ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா அதுல இந்த மசில்ஸ்ல நம்ம மாதிரி ப்ராப்பரா இருக்காது. அதனாலதான் அவர் உட்காந்துட்டே இருப்பார். சரியா, ப்ராப்பரா நம்மள மாதிரி இருக்க முடியாத காரணம் தான் மஸ்குலர் டிஸ்ட்ரோபின். அந்த டிஸ்ட்ரோபின் அப்படின்னா அந்த புரோட்டீன் இருக்காதான் பிரச்சனை உள்ளது. அது சப்ராதான். அதுல இதுல என்ன சொல்லுவாங்கன்னா which will be excrete the greater amount of creatinine. கிரியேட்டின் ரொம்ப மோசமானது, யூரியா விட மோசமானது. சரியா, ஆன்சர் வந்து ஏ இஸ் கரெக்ட் ஆப்ஷன். 16th coordinate band, last option is correct answer. 17 last option is correct option, amphibians. 18 trilobed kidney structure. புது சிலபஸ்ல, பழைய சிலபஸ்ல கிட்னி நெஃப்ரான் ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஆனா புது சிலபஸ்ல கிட்னி நெஃப்ரான் ஸ்ட்ரக்சரே புது சிலபஸ்ல உண்டு. ஆனா நான் நடத்திருப்பேன், எல்லாமே நடத்திருப்பேன். சரியா, அதுல கொஸ்டின் கேட்கலாம். இதுல ஏ இஸ் கரெக்ட் ஆப்ஷன். இதுல கொஸ்டின் பேங்க்ல ராங்கா இருக்கும் சார். கொஸ்டின் பேங்க்ல ரெப்டைல்ஸ் இருக்கும். இருக்கும். ஆனா ஏவ்ஸ் தான் கரெக்ட் ஆன்சர். ஏ தான் கரெக்ட் ஆன்சர் 18ல. அடுத்த 19 ஆர்னித்தின் சைக்கிள். இதுவும் நம்ம யூரியா ஃபார்மேஷன்ல வரும். ஸோ பி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்தது 20 வந்து போத் ஏ அண்ட் பி, லாஸ்ட் ஆப்ஷன். 21 சி இஸ் கரெக்ட் ஆப்ஷன், ஹைப்பர்டோனிக் சொல்யூஷன். 21 22 ரெனின். இதுவும் ஸ்பெசிபிக்கா இந்த நியூ சிலபஸ்ல சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் இந்த ஜக்டா கிளாம்லார் அப்போச்சஸ் இது பத்தி நிறைய கொஸ்டின் நான் கேட்டிருக்கேன். ஏ இஸ் கரெக்ட் ஆப்ஷன். 23 the muscle contraction calcium ion will release in the sarcoplasmic reticulum. கால்சியம் அயான் இங்க இருந்து ரிலீஸ் ஆகும். ஸ்டோர் அப்ப கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்கன்னா வேர் ஆக்சுவலி ஸ்டோர்னு கேட்டாலும் சர்க்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான். இது எதனில இருந்து வந்ததுன்னு கேட்டா இஆர், எண்டோபிளாசம் ரெட்டிகுலம். மசில்ஸ்ல இருக்கக்கூடிய இஆருக்காக தான் இதுக்கு சார்கோனா என்னது, மசில்ஸ் சார்கோமா. சரியா, அதுக்கு சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சொல்றோம். இங்கதான் மசில்ஸ், இந்த சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான் கால்சியம் ஸ்டோர் பண்ணிருக்கோம். இங்க இருந்தா அட் த டைம் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகி ட்ரோபோனின், நல்லா கவனிங்க, ட்ரோபோனின் அப்படின்னு ஒரு புரோட்டீன் இருக்கு பாத்தீங்களா, ஆக்டின் மயோசின் மாதிரி ட்ரோபோனின் அங்க வந்துதான் பைண்ட் ஆகும். அடுத்த கொஸ்டின் இதுதான், எங்க ஸ்டோர் பண்ணது, எங்க ரிலீஸ் ஆகுது, எங்க வந்து பைண்ட் ஆகுது. கொஸ்டின் ட்ரோபோனின். ஆன்சர் ஆக்டின் மயோசின் கிடையாது, மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் லாஸ்ட் ஆப்ஷன் 23. 24 வந்து லாஸ்ட் ஆப்ஷன். இந்த ஏ பேண்ட் கண்டெய்னிங் போத் ஆக்டின் அண்ட் மயோசின், வேறஸ் ஐ பேண்ட் not. சரியா, அடுத்து 25 நாட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கோம். லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். 25. 26 the ion in that hemoglobin, the ferric or ferrous, இதுதான் ஆக்சிஜனோட பைண்ட் ஆகக்கூடியது. லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். 26. 27 அவங்களை மீட் பண்ணுங்க, யாரும் அன்மீட்ல இருக்காங்க. 27 சக்கஸ் சென்ட்ரிகஸ். இது ஆக்சுவலா இண்டஸ்ட்ரியல் ஃப்ளூயிட் தான், அவ்வளவுதான். இது வந்து கிரெப்ஸ் ஆஃப் லோபர்கான்ஸ் அங்கதான் சைட் பண்ணது. லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்து அப்சார்ப்ஷன் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். இது கரெக்ட் ஆன்சர் வந்து சார் பி சார். ஐ திங்க் கொஸ்டின் பேங்க்ல சின்னு இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் செக் பண்ணுங்க. ஆனா பி தான் கரெக்ட் ஆன்சர். சரியா, பி தான் கரெக்ட் ஆன்சர். 28. அடுத்தது ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் ஆஃப் ஆர்த்ரோபோட், ஹீமோசைனின், யூஜிடிஆர் பிளாக் கேட்ட கொஸ்டின். ஏ இஸ் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்தது 30 papillary muscles found in the ventricles of heart. சி. அடுத்தது 31 க்ரூஸ் மெம்பரனாவே சார்கோமியர் ரிலேட்டடா உள்ளது அது. சரியா, ரைட். ஏ இஸ் கரெக்ட், சார்கோமியர்ஸ். அடுத்த கார்டியாக் மசில்ஸ், டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் வரும். கொஸ்டின் நம்பர் 32. அதுல ஸ்ட்ரையேட்டட், அன்ஸ்ட்ரையேட்டட் கார்டியாக் மசில்ஸ். அதுல ஸ்பெசிபிக்கா கார்டியாக் மசில்ஸ் நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். சரியா, அடுத்து QRST, இட்ஸ் வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷன் டீபாலரைசேஷன். இதே கொஸ்டின் தான் ஏற்கனவே வந்திருந்தது நினைக்கிறேன். ரைட். ஸோ அடுத்தது லாஸ்ட் கிளாஸ்ல கூட இது டிஸ்கஸ் பண்ணோம். சிங்கிள் ஏ இஸ் கரெக்ட். 33A. 34 சிங்கிள் சர்க்குலேஷன் வந்து ஃபிஷஸ், ஏ. 35
இல்ல எக்ஸப்ட் கேட்டிருக்கோம் சார். sarcomere following found that vertebrate smooth muscles மற்றது எல்லாமே இருக்க முடியாது. ஸோ எக்ஸப்ட் கேட்டவா ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். 36ல வந்து மசில் கான்ட்ராக்ஷன்ல ஒரு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கோம். 1 4 தான் சார் கரெக்ட். இதுல 1 and 4 மற்ற 2 ராங். சரியா? ஏ இஸ் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்த கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம், இது யூரின் ஃபார்மேஷன்ல வரக்கூடியது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ. அடுத்த 38 கார்டியாக் மசில்ஸ் ரிலேட்டடா கண்டிப்பா கார்டியாக் மசில்ஸ் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சரை நல்லா பார்த்துக்கோங்க. லாஸ்ட் ஆப்ஷன் 38. 39 லிக்யூமியா ஏ. இதெல்லாம் எல்லாரும் எழுதிருப்பீங்க. 39 வந்து ஏ தான் கரெக்ட் ஆன்சர். எக்ஸஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் WBC. லிக்யூமியா. லிக்கோபீனியா அப்படின்னா லோ ப்ரொடக்ஷன் ஆஃப் த WBC. சரியா? 40 கிரஸ்டேஷன் குட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன். ஹைபர்னேஷன்னா விண்டர் சம்மர் ஸ்லீப், ஈஸ்டுவேஷன்னா சம்மர் ஸ்லீப், இது விண்டர் ஸ்லீப். சரியா? அதுல ஸ்கின் மூலம் ரெஸ்பிரேஷன் பண்ணக்கூடியது, அதுதான் குட்டேனியஸ்னா ஸ்கின். ஏ இஸ் கரெக்ட் ஆப்ஷன். 41 கலர்லெஸ் பிளட் இன் இன்செக்ட். இதுவும் அதாவது இதுல 2 கொஸ்டின் இருக்குது. பேசிக்கா கேட்டா ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட், கலர் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட், அந்த ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்ல உள்ள எலமெண்ட் என்ன, இந்த 3ல ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. பேசிக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். 41. 42 வந்து சி ஒன்லி 1 ட்ரிங்க் த வாட்டர். அது இந்த இதுவும் புது சிலபஸ்ல உண்டு, ஆஸ்மா ரெகுலேஷன், அது பார்த்துக்கோங்க. 43 யூரிக் ஆசிட்ஸ் ப்ரொடியூஸ் த பிரேக் டவுன் ஆஃப், இதுவும் ஐ திங்க் சார் அதுக்கு பியூரின் தானே சார் ஆன்சர் வரும். வெயிட், இல்ல இது ஆக்சுவலா வந்து ஏ தான் கரெக்டா. புரோட்டீன். நீங்க வந்து நியூக்ளிக் ஆசிட் எடுத்தீங்களோ? எஸ் சார், நம்ம புக்லயும் அதான் பியூரின் தான் இருக்கு, அடினைன் குவானைன் அப்படின்னு. புரோட்டீன் இங்க ஆப்ஷன்ல புரோட்டீன் தான் இருக்கு. நீங்க மெட்டீரியல் பேஜ் நம்பர் 43 மட்டும் வச்சு செக் பண்ணுங்க. மெட்டீரியல் பேஜ் நம்பர் 43. சரியா? ஒன்ஸ் செக் பண்ணுங்க. நியூக்ளிக் ஆசிட்ஸ் ஆக்சுவலா வந்து நியூக்ளிக் ஆசிட் தான் இதுல வரும். நீங்க சும்மா பியூரின், ஏன்னா பியூரின் மெட்டபாலிசம் தான் யூரிக் ஆசிட் வரும். ஆனா வந்து கொஸ்டின் பேங்க்ல வந்து புரோட்டீன் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? எஸ் சார், அங்கேயும் புரோட்டீன் தான் இருக்கு. ஆனா நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஆன்சர் வந்து சி. அத நான் மெட்டீரியல்ல பாத்துக்கோன்னு சொல்றேன். சி, அது கொஞ்சம் கரெக்ஷன் இருக்கு. ஓகேவா? சி தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் 44க்கு வந்து ஸ்டீனோஹலைன். இதுவும் நம்ம ஆஸ்மா ரெகுலேஷன்ல வரும். ஸ்டீனோஹலைன், யூரிக் ஹலைன், ஈவன் த ஈகாலஜில கூட வரும். ஆன்சர் பி. 45 சி இஸ் கரெக்ட் ஆப்ஷன் சார். டெசர்ட் அனிமல் டு கன்வெர்ட் த வாட்டர், இதுவும் நம்ம புது சிலபஸ்ல உண்டு சார், ஞாபகம் வச்சுக்கோங்க. 45 46 இதுவும் புது சிலபஸ்ல உண்டு, ஆஸ்மா ரெகுலேஷன் பி. 47 சிக்கிள் செல் அனிமியா, ஈவன் தட் இது ஜெனடிக்ஸ்லோட வரும். சி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். இந்த பீட்டா செயின் ஆஃப் ஹீமோகுளோபின் தான் வேரியேஷன் இருக்கும். சரியா? 48 லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் தட், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நியூட்ரோஃபில் தான் அதிக நம்பர் இருக்கும். 48 ஏ. 49 கன்ட்ராக்ஷன் ஆஃப் ஹியூமன் ஹார்ட்னாவே அது சிஸ்டோலிக் ப்ரெஷர் தான். லாஸ்ட் ஆப்ஷன். ரிலாக்ஸேஷன்னா டயஸ்டோலிக் ப்ரெஷர். ரைட். அடுத்த 50 group of animal in the tracheal respiration. Tracheanaவே insect தான் tracheal respiration. B is the correct option. 51 the concentration of carbon dioxide is more curve to that. அது இது வந்து போர் எஃபெக்ட் வச்சு சொல்லியிருக்கோம். அது ரைட் சைட் ஷிஃப்ட் ஆகும். A is the correct option. இது நிறைய தடவை இந்த கொஸ்டின் கேட்டுட்டேன். 52வது கொஸ்டின் நிறைய டிஆர்பிலையும் வந்திருக்கு, நிறைய எக்ஸாம் வந்திருக்கு. மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஆல்மோஸ்ட் 73 நினைக்கிறேன். பைகார்பனேட் மூலம் தான் கொண்டு போகும். சரியா? bicarbonate. So A is the correct option. 53 the condition in the blood contain that urea. Actually இதுல மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆன்சர் வந்து சி சொல்லியிருப்பேன். ஹெமட்டூரியா, the condition in which the blood contain urea. bloodல யூரியா, யூரின்ல, bloodல கூட யூரின்ல அதாவது contain which urine contain blood, அதாவது ஹெமட்டூரியா அப்படின்னு சொல்லுவது சார். அதாவது அந்த பிளட்டுக்கு பதில் யூரின் போட்டுக்கோங்க சார், யூரியாவுக்கு பதில் பிளட்னு போட்டுக்கேன். இது கொஞ்சம் கொஸ்டின் வந்து கரெக்டா இல்லை. சரியா? ஆன்சர் வந்து சி தான்.
ஹெமச்சூரியா அப்படின்னு சொல்லுவாரு. சொல்ற மீனிங் புரிஞ்சுச்சா உங்களுக்கு? கொஸ்டின்ல யூரின் வந்தா கரெக்ட்டுங்க சார். அதுதான் நான் சொல்றேன். அது தவறா இருக்கு, அதை மாத்திக்கோங்கன்னு சொல்றேன். அதாவது the condition in which urine blood தூக்கிட்டு யூரின் போடுங்க, contain யூரியாவை தூக்கிட்டு blood போடுங்க. சரியா? அப்ப that's a hematuria. ஆன்சர் வந்து சி. அதுல கொஸ்டின்ல கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கு டைப்பிங். சார் சார் யூரின்ல வந்து பிளட் வந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஹெமச்சூரியா. ஆர்பிசி இருக்குல்ல சார், ஆமா, ரெட் பிளட் செல், அது வந்துச்சுன்னா அதனால அதுக்கு பேரு ஹெமச்சூரியா. அதுதான். அதுதான் நம்ம அப்படி மாத்தணும்ல. அப்படி ஆன்சர் வராதுல்ல. இப்ப இந்த மாதிரி உள்ளதுக்கு ஆன்சர் இல்ல, அதுக்காக சொல்றேன். ஓகே சார், ஓகே. சரி, அது வந்து ஆர்பிசின்னு இருக்கும், நான் வெறுமனே பிளட்னு சொல்லிருக்கேன், வேற ஒண்ணும் கிடையாது. சோ அது கொஸ்டின் கொஞ்சம் தவறா இருக்கு, அதை மாத்திக்கோங்க. நான் எழுத முடியல, அதுக்காக சொல்றேன். அடுத்த 54, the enzyme arginase is found in liver. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப பேர் கிட்னி நினைச்சிட்டு கிட்னி போட்டுருவாங்க. கிட்னி கூட இதுல நான் ஆப்ஷன் கொடுக்கல. அர்ஜினேஸ், அதாவது அர்ஜினைன் யூரியா ஃபார்மேஷன் எங்கன்னா கிட்னி கிடையாது, லிவர்ல தான். ஏன்னா புரோட்டீன் மெட்டபாலிசம் லிவர்ல தான் நடக்கும். அப்ப அர்ஜினைன் அப்படின்னா ஒரு அமினோ ஆசிட் ஸ்பிளிட் பண்ணக்கூடிய ஒரு என்சைம் என்னன்னா அர்ஜினேஸ். சரியா? அப்ப இந்த ஆர்னித்தின் சைக்கிள் எங்க நடக்கும்? லிவர்ல தான் நடக்கும். ரொம்ப பேர் கிட்னியில் நடக்கும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. கிட்னியில் நடக்கவே நடக்காது. யூரியா ஃபார்மேஷனே எங்க தான் நடக்கும்? லிவர்ல தான் நடக்கும். ஏன் சார் லிவர்ல நடக்குது அப்படின்னு கேட்டா, லிவர்ல தான் அர்ஜினேஸ் என்சைம் இருக்கு, இங்கதான் புரோட்டீன் மெட்டபாலிசம் நடக்குது. இதுதான் ஆன்சர், ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். பட் நான் கிட்னின்னு போட்டிருந்தா கூட கிட்னில இல்ல, அவங்க கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். ரைட். அடுத்தது 55, ஆக்சிஜன் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் வச்சு கேட்டிருக்கோம். லாஸ்ட் ஆப்ஷன் ஆல் தி அபோவ் தான் கரெக்ட் ஆன்சர் சார். இதுவும் கொஸ்டின் பேங்க்ல சீன் இருக்கும். கொஸ்டின் பேங்க்ல ஐ திங்க் சீன் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே தான் வரும். சரியா? சோ லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். ரைட், தட்ஸ் ஆல் அபவுட். சோ இதுல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. டைம் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். இது ஈஸி தான். கொஸ்டின் பேங்க் வந்து ஒன்னும் பெருசா கஷ்டமா இருக்காது, உங்களுக்கு ஈஸியான விஷயம் தான். சோ அடுத்த இன்னைக்கு இதோட கிளாஸ் முடிச்சுக்கிடுவோம். நெக்ஸ்ட் வந்து எஸ் சொல்லுங்க சார். இந்த இன்ட்ரா ஆக்குலர் பிரஷர் பத்தி சொல்றேன். ஆமா சார். அதாவது நம்ம 11th புக்கு 12th புக்கு அதுல என்ன இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்க சார். நான் ஜென்ரலா ஒண்ணு சொல்றேன். ஏன்னா சிலது வந்து நம்ம ரெஃபரன்ஸ் புக் கூட 11th புக் எல்லாம் டிஆர்பில 11th 12th புக்ல என்ன இருக்கோ அதை வந்து கன்சிடர் பண்றாங்க. சரியா? நீங்க 11th புக் அதை என்ன சொல்லிருக்கோம் அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, வேற ஒண்ணு நீங்க அது செய்ய வேண்டாம். ரைட். ஸோ எனிவே ஒரு நிமிஷம், இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கிடுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச்.